ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லி vlog சேனல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் நம்ம கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு இதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே தேவையில்லைங்க. வெறுமனே இதை மட்டும் தாளிச்சிட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா காரத்துக்கு ஒரே ஒன்று சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம பெப்பர் லாஸ்ட்டாக சேர்ப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு 2 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக பெப்பர் மட்டும் தூவி இறக்க வேண்டியதாங்க. ஒரு 10 நிமிஷம் வேலை தான், அதுக்குள்ளேயுமே எல்லாம் ரெடியாகிடும். நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டக்குன்னு இப்போ அர்ஜெண்ட்டாக ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா தொட்டுக்க இந்த இது சூப்பராக இருக்குங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஷ்ரூம் கட் பண்ணி வச்சதை நம்ம இதில் சேர்த்துட்டோம். இது நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விடும் போதே இதுலேருந்து தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணியே இது வேகிறதுக்கு போதும். நீங்கள் தண்ணி எதுவும் தெளிக்க வேணாம். சிம்மில் வச்சு ஒரு மூடி வச்சிங்கனாவே சரியாக வெந்துடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும், அது நல்லா ஃபுல்லாக வற்றட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நமக்கு காரத்துக்கு தேவையான பெப்பர் தூளை சேர்த்துக்க வேண்டியதுதான். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.